கடந்த 2015 ஆந்திராவுல செம்மரம் வெட்டியதுக்காக 12 தமிழர்கள் உட்பட்ட 20 கூலி தொழிலாளிகளை ஆந்திரா போலீஸ்காரங்க சுட்டு கொன்னாங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஆந்திரா முதலமைச்சரா இருந்த சந்திரபாபு நாயுடுக்கு இந்த துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தாரு. அதே மாதிரி அப்போதைய திமுக தலைவரா இருந்த கருணாநிதி இந்த துப்பாக்கி சூட கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டார். மேலும் இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சொல்லி அழுத்தமும் கொடுத்தாரு. இதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தான் மட்டும்தான் இந்த சம்பவத்துக்கு குரல் கொடுத்த மாதிரி சீமான் பொய்ய பரப்பிட்டு வராரு. தமிழர்களை கடல்ல தூக்கி போட்டாலும் அவர்களை சுமந்து செல்றதுக்கு கட்டுமரமா மிதப்பேன் அப்படின்னு சொன்ன கருணாநிதி அவர்கள் 20 தமிழர்கள் சாவுக்கு விட்டது வெறும் அறிக்கை மட்டும்தான். இதே கட்டுமரத்து மேல நில அபகரிப்பு வழக்கு போட்டப்போ தமிழ்நாட்டுல இருந்த மொத்த திமுக காரங்களையும் ஒன்றிணைச்சு போராட்டம் பண்ண முடிஞ்சது. அன்னைக்கு ஆட்சியில இருந்த ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு போட்டு கைது பண்ணப்போ ஒட்டுமொத்த அதிமுக காரங்களும் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. சொத்து குவிப்பு வழக்கு குற்றவாளிக்கு ஆதரவா ரத்தத்துல கையெழுத்து போட்டு போராட்டம் பண்ண அதிமுக காரங்களால 20 தமிழர்களோட கொலைக்கு ஒரு போராட்டம் பண்ண முடியல. ஏமன் நாட்டுல கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனைக்கு காத்திருக்கிற ஒரு பெண்மணிய 10 வருஷமா அந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தூக்கு தண்டனையில இருந்து இப்போ வரைக்கும் காப்பாத்திக்கிட்டே வருது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இதுவரைக்கும் ஒரு சிபிஐ விசாரணை வாங்கி கொடுக்க முடியல. 100 பேருக்கு மரம் வெட்ட போன இடத்துல 20 தமிழர்கள் மட்டும் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அவங்க கூட போனவங்க சிறு காயம் கூட படாம எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் வெளியே கொண்டு வர முடியும். இந்த கொலைக்கு சில தினங்களுக்கு முன்னாடிதான் 250க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மேல வழக்கு பதியப்பட்டு ஆந்திராவில கைது பண்ண 2016ல 32 தமிழர்கள், 2017ல 35 தமிழர்கள், 2018ல 84 தமிழர்கள், 2023ல கூட 42 தமிழர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தமிழகத்துல இருந்து போற கூலிகள் கைது பண்ணப்படுறாங்களே தவிர இவங்களை யாரு வேலைக்கு அழைச்சிட்டு போறது, இந்த செம்மரக்கட்டைகளை எங்க விற்கிறாங்க, யாரு வாங்குறது அப்படின்றத விசாரணை நடத்த முடியல. அதனாலதான் இது உண்மையான கைது தானே அப்படின்ற சந்தேகம் வருது. இதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தயாரா. இந்த வீடியோல இவர் தான் 12 தமிழர்கள் அப்படின்னு தவறான தகவலை சொல்றாரு. கொல்லப்பட்ட 20 பேருமே தமிழர்கள் தான். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுக்கு நிவாரணம் கொடுத்ததா செய்தி ஊடகத்தோட செய்தி